ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பழனிக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே பழனி ஓடி ஓடி வராரு அவங்களுடைய அக்காவை பார்க்க, மச்சனுடைய குடும்பத்தை பார்க்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே பழனிக்கு அப்படியே ரொம்ப அப்படி நடுங்கிடுது. அப்போது கோமதி ஓடி வந்து பழனி அப்படின்னு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதீங்க அக்கா, அண்ணனுங்கெல்லாம் வெளியே தான் இருக்காங்க, கண்டிப்பாக உன்னை வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி கோமதிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. தான் தங்கச்சிக்கு ஒன்று அப்படின்ன உடனே குடும்பமே வந்து நிற்குது அப்படின்னு பாண்டியன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ என்னதான் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போது ஓடோடி வந்து நின்று இருக்காங்களே, இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரத்த பாசம் இன்னும் அப்படியே தான் இருக்குது, அது என்றைக்கும் மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அக்கா என்னக்கா இதெல்லாம், இது எப்படிக்கா நடந்துச்சு அப்படின்னு, பழனி ஈயரும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவங்கடா நாங்கள், எங்களா பார்த்து என்னெல்லாமோ சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அழுகுறாங்க. கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிட்டு இருக்கும்போது சக்திவேலும் முத்துவேலும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து இங்கே பாரு, நீ அழுகாதம்மா, கண்டிப்பாக உங்களை வெளியில் எடுத்துடலாம், விசாரிக்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ கவலைப்படாத, இன்னும் கேஸ் எல்லாம் எதுவும் போடலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்லிட்டு இருக்காரு. விசாரிக்கணும்னா எங்களை கூப்பிட்டுட்டு வந்து விசாரிக்க வேண்டியது தானே, எதுக்கு பொம்பளை ஆளுகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கணும்னு இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு செந்தில் வந்து சொல்கிறாரு. அப்போ நாங்களும் அதுதான் கேட்டோம், ஆனால் அவங்க அதுக்கு பதில் சொல்லவே இல்லை, எல்லார் மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் தான் விசாரிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா உங்களே மட்டும் விசாரிக்கலாம், மொத்த குடும்பத்து மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க, எல்லாரும் முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ இருக்கிற கோபத்தில் அன்றைக்கி ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுங்க போய் இப்படியெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவ்வளோ ஒரு கேவலமான குடும்பம் அது, நினச்சி பார்க்கவே அப்படியே அருவேறுப்பாக இருக்குது, எவ்வளோ தைரியம் தான் என் தங்கச்சி மேலேயே இப்படியெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான், ஒரு ஈஆர்முக்கு கூட துரோகம் பண்ணாதவாவ, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என் கூட பிறந்தவளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்லவும் பாண்டியன் இதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு. தங்கச்சி என்னை மன்னிச்சிடுமா, நான் சும்மா வாய் வார்த்தைக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு கோமதி கிட்ட. சக்திவேல் வந்து அண்ணன் விடுன அதை எல்லாத்தையும், எனக்கு தெரியாதானே நீ எப்படி பேசுவ என்ன பண்ணுவ அப்படின்னு, ஆனால் இப்படி எங்கள் மேலே அபண்டமாக பழைய போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் உங்களை வெளியில் எடுக்கிறேன், விசாரிக்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் பேசிகிட்டு இருக்கவும் இன்ஸ்பெக்டர் வந்து, என்ன இது இங்கே கூட்டம், என்ன நீங்கள் இன்னும் போகலையா, அவங்கள விசாரிக்க தானே கூப்பிட்டு வந்திருக்கோம், இப்படி வந்து நின்றுட்டுருக்கீங்க எல்லாருமா, போலீஸ் ஸ்டேஷனா இல்லை வேறு எதாவது இப்படி நின்று பேசிட்டு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த மேடம் மிரட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க. அப்போது எங்கள் சக்திவேல் வந்துட்டு, என்ன மேடம் விசாரிக்க தானே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, குடும்பத்தை ஆளுங்க கூட யாருமே இருக்கக்கூடாதுன்னா எப்படி மேடம், குடும்பமாக இங்கே ஜெயிலில் இருக்கிற போது அதை பார்த்துட்டு நாங்கள் எப்படி அங்கே வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும், விசாரிக்க தானே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன இன்னும் விசாரிக்காமே இப்படியே நிற்க வச்சுருந்தா என்ன மேடம், கேஸ் கொடுத்தவங்க சம்மந்தப்பட்டவங்க யாரையுமே காணுமே, எப்போ விசாரிக்க போகிறீங்க அப்படின்னலாம் வந்து சக்திவேல் பேசுகிறாரு. என்ன சார் என்ன ஓவராக எகிறீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன், உங்கள் வீடு கிடையாது, நீங்கள் மிரட்டினா நான் அப்படியே பயந்துடுறதுக்கு, நாங்கள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறவங்க, நீ இப்படியெல்லாம் நீங்கள் கத்துறதுனால இங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சக்தி கொஞ்சம் பொறுமையாரு, இல்லைண்ணா கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இப்படியே நிற்க வச்சுட்டு இருந்தா என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சக்திவேல் முத்துவேலுக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ முத்துவேல் இருந்துக்கிட்டு, மேடம் அவன் அப்படி தான் விடுங்க, ஆமாம் கேஸ் கொடுத்தவங்களும் அந்த பொண்ணும் எங்கே மேடம், இவங்கள மட்டும் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க, சம்மந்தப்பட்டவங்க இன்னும் இங்கே யாரையுமே ஆளையே காணோம், கேஸ் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்க வந்தவங்க தானே விசாரிக்கிறதுக்கு, சம்மந்தப்பட்ட பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு விசாரிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்லவும், சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், அப்படி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரது சொன்னதுக்கு தான் அவங்க அப்பா அம்மா இருந்துக்கிட்டு அவளால் நடக்க முடியாது, அவள் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால் நாங்களே போய் அவளை பேசி ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு எங்களுடைய கான்ஸ்டபிள் ஒருத்தவங்களை அனுப்பியிருக்கோம், அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பயங்கரமாக எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தான் இங்கே கோமதி சொல்கிறாங்க, மேடம்
அது எப்படி மேடம்? நேத்து காலையில வரைக்கும் எங்க வீட்டு முன்னாடி வாசல் முன்னாடி நின்னுக்கிட்டு, எப்படியாவது என்ன உள்ள கூப்பிட்டுக்கோங்க, எங்கள சேர்த்துக்கோங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு கதறி அழுதுட்டு இருந்தவ, இன்னைக்கு அதுக்குள்ள அவளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் மேடம் காயலா வந்துடுச்சு. இங்க பாருங்க மேடம், அதெல்லாம் போய் அவங்க எங்க மேல குடுத்துருக்கிறதே பொய் கம்ப்ளைண்ட். அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போல ஒண்ணும் இல்ல. அவங்க பொண்ணு நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி சொல்றாங்க. அப்போதான் இங்க முத்துவேல் இருந்துகிட்டு, மேடம் என் தங்கச்சி சொல்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல. அந்த பொண்ணு நேத்து கூட எங்க வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. நீங்க போய் பாத்தீங்களா மேடம்? உங்க கான்ஸ்டபிள் அனுப்பியிருக்கீங்களா? அவங்க கூடவே இல்ல அனுப்பியிருக்கணும். அவங்க எப்படிப்பட்ட ஃப்ராடு குடும்பம்னு எங்களுக்கு தெரியும் மேடம். ஊர்ல அவங்கள பத்தி யாருமே நல்ல விதமா சொல்லவே மாட்டேன்றாங்க. நீங்க அந்த பொண்ணை இங்க வர வைங்க, இங்க வர வச்சு விசாரிங்க. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போகல, ஒன்றும் இல்லை அப்படின்னுலாம் வந்து முத்துவேல் சொல்றாரு. அப்போ அவங்க வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. சார் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக மீனா வந்து நிற்கிறாங்க. மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நிற்கவும், நீங்கள் யாருமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து கேட்குறாங்க. மேடம் அவளும் என் மருமக தான் அப்படின்னு. ஓ இவளும் உங்கள் மருமகளா? ஏன்னா இவங்க எங்கே இருந்தாங்க, இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் அவளை ஒருத்தியை தான் விட்டு வச்சிருக்காங்க, விட்டா நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சக்திவேல் பேசுகிறாரு. அப்போ மேடம் அவங்க சொல்கிற மாதிரியே அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. அது எப்படி மேடம் மயிலாக்கா? நேற்று வரைக்கும் நான் நேற்று போய் அவங்கக்கிட்ட பார்த்து அவங்கள பேசிட்டு வரேன், அதுக்குள்ளே எப்படி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்? என்ன மேடம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் அப்படியே எடுத்துப்பீங்களா? சரி விசாரிக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தீங்க, அவங்களை இங்கே வர வச்சு தானே நீங்கள் சட்டப்படி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் படிச்சிருக்கோம் மேடம், கவர்மெண்ட் அப்படி தான் இருக்கும், நீங்கள் அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போது எல்லாருமே இப்படி கூப்பிட்டு வந்து விசாரிங்க விசாரிங்க அப்படின்னு சொல்கிறதுனால யோசிச்சுட்டு இருக்காங்க மேடமே இருந்துக்கிட்டு. அப்புறம் அங்கே வந்து மயிலோடைய அம்மா வந்து மயிலை பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி பொய் சொல்ல வச்சிடுறாங்க. இந்த ஒரு பொய்யை சொன்னால் அதுக்கப்புறம் கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக மொத்த குடும்பமும் நம்ம காலில் வந்து விழும், உன் காலில் வந்து விழும், அப்புறம் நீங்கள் டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குங்க, நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு நீ சொல்லணும். அதுக்கப்புறம் கேஸை வாபஸ் வாங்கினதுக்கப்புறமா நீ அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவா அப்படின்னு முட்டாள்தனமான யோசனை யோசிச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த மயில சொல்ல வைக்கிறாங்க. அவங்களுமே அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் வராங்க. அவங்கக்கிட்ட அவங்க பொண்ணுக்கிட்ட நடந்தது இதெல்லாமா, உங்கள் அம்மா அப்பா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாவே மயிலுமே அதுக்கேற்ற மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க மாதிரியும் மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரியும் நல்லாவே நடிக்கிறாங்க. ஸோ அவங்க பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக எந்த ஸ்டேஜுக்கு வேணாலும் அவங்க போகிறாங்க. பொண்ணையே பொண்ணையே மனநல பாதிக்கப்பட்டவ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து போயிருக்காங்க மயிலோடைய அம்மா பாக்கியம் வந்து. அப்போது அப்படி அவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த பொண்ணு மயிலுமே ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து நாங்களும் சரி கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை விசாரிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இத்தனை பேர் ஸ்டேஷனில் இருக்க வேணாம், கொஞ்சம் வெளியில் போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் வந்துட்டு. அப்படி சொன்னதுக்கப்புறமா கான்ஸ்டபிள் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஜீப் எடுத்துகிட்டு நேராக மயிலுடைய வீட்டுக்கே போகிறாங்க. அவங்களுடைய அட்ரஸையும் இவங்கக்கிட்டேயே வாங்கிக்கிட்டு. அப்போது அங்கே போய் நிற்கிறாங்க. அப்போ தான் அவங்க மயிலோடைய அம்மா பாக்கியத்துக்கு அப்படியே நடுங்குது. என்ன இது, கான்ஸ்டபிளை மட்டும் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க, இவங்கள வச்சு எப்படியாச்சும் ஏமாத்தலாம் அப்படின்னு பார்த்தா பின்னாடியே வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே மயில் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி படுத்துக்கிட்டு நினச்சிட்டு இருக்கவும் இவங்கள பார்த்த உடனே மயிலுக்கு அப்படியே ஒரே பயமாகுது, உளர ஆரம்பிக்கிறாங்க. மயில் தான் சரியான அப்பாவியாச்சே, அதாவது அப்பாவின்னு சொல்ல முடியாது, ஸோ அவங்க தான் வெகுளியாச்சே, யாராச்சும் கொஞ்சம் அதட்டி பேசினாலோ எதாச்சும் கத்தி பேசினாலையோ அப்படியே வந்து பயப்படுறாங்களே. அப்போது அவங்க போய் நின்ன உடனே யாரம்மா எங்கள் மயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சுடரை பார்த்து கேட்குறாங்க. என் அக்கா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீ அவங்களோட தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ தான் சரவணோட பொண்டாட்டி மயிலா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் மேடம், ஆமாம் எப்படியாச்சு என் மாமா கூட என்னை சேர்ந்து வாழ வச்சுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அதுக்காக தானே இங்கே நாங்கள் வந்திருக்கோம், உன்னை விசாரிக்க தானே, என்னம்மா உன் அம்மா சொல்கிறதெல்லாம் நிஜமா, உன் அம்மா உன்னை வரதட்சணை கொடுமை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இது உண்மையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மயிலுமே. அப்போது சரி வாமா, உன் மாமியார் வீட்டால் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கோம், உங்கள் அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் படி இப்போ நீ அங்கே நேரில் வரணும், உன் முன்னாடி அவங்கள ஏன் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் நான் தான் ஸ்டேட்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேனே, எதுக்கு நீங்கள் இப்போது மயிலை கூப்பிட்றீங்க அப்படின்னு. என்னம்மா என்ன நினச்சிட்ருக்கீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரிக்கிறதுக்கு உங்கள் பொண்ணும் வரணும் இல்லை, கொஞ்சமாச்சும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாதானம்மா உங்கள் பொண்ணுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும், உங்கள் பொண்ணு அந்த பையனோட சேர்ந்து வாழணும்னு மட்டும் சொல்கிறீங்க, அதுக்கு உங்கள் பொண்ணு அங்கே நேரில் வந்தால் தானே, ஏன் இப்படி பயப்படுறீங்க, உங்கள் பொண்ணு இவ்வளோ நாளாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு தானே இருந்தா, அவங்கள பார்த்தா மனுஷனா தரலையா, ஏன் இப்படி பயப்படுறீங்க, நாங்கள் இருக்கிற போது எங்கள் முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, அதான் நாங்கள் இருக்கல. ஏம்மா உன்னதான்மா
நீ பேசுமா ஏதாச்சும் வாயை திறந்து. உன் அப்பா அம்மா பேச விட்டுட்டு நீ பார்த்துட்டு அமைதியாக இருக்க. ஏதோ உன் புருஷன் வீட்டார் உன்னை துரத்தி விட்டதுனால உனக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு உன் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உன்னால் முடியலன்னா சொல்லு, இப்போவே ஆம்புலன்ஸ் வர வச்சு உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மயிலுமே பயந்து போயிடுறாங்க. மேடம் மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நானே உங்கள் கூட வரேன் மேடம் அப்படின்னு மயிலு சொல்லிடுறாங்க. ஐயோ போச்சு போச்சு, இதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமா, இவ இங்கே இருப்பான்னு பார்த்தா இவ போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லாத்தையும் உளறிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க மயிலோடைய அம்மா. அப்போது மேடம் வேணாம் மேடம், பொட்டு பிள்ளை மேடம், அங்கே வந்தால் அவளோட இமேஜ் என்ன ஸ்பாயில் ஆகிறது, வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா உங்கள் பொண்ணுக்கு நியாயம் வேணுமா வேணாமா? அப்போது அங்கே வந்து நின்று இருக்கிறவங்களாம் யாருமா, அவங்களும் மனுஷவங்க தானே. உங்கள் பொண்ணுக்கு நியாயம் வேணும்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, அப்போ வந்து தான் ஆகணும், வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க எதுக்குமே பயப்படுற மாதிரி கிடையாது. எது நியாயமோ எது நேர்மையோ அதுக்காக மட்டும்தான் இவங்க போராடுறாங்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இவங்க பக்கம் நியாயம் இருக்குது, இவங்க பக்கம் தப்பு இருக்குது. பொம்பளைங்கன்னா இலக்காரம் இல்லை, ஆம்பளைங்கன்னா இலக்காரம் இல்லை அப்படின்னு எதையுமே பாகுபாடு பார்க்காம ரெண்டு பேரையும் சரிசமமாக பார்க்குறவங்க. ஸோ அப்படி இங்கே மயிலையும் மிரட்டி உருட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. மயிலுமே வந்துடுறாங்க. அவங்களும் வந்ததுக்கப்புறமா ஏர்மா ஜீப் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுடைய அப்பா அம்மா மயில் 3 பேருமே வராங்க. ஸோ இங்கே இவங்க வீட்டு ஆளுங்களை பார்த்த உடனே மயிலுக்கு அப்படியே துடிச்சு போயிடுறாங்க. அரசு உட்பட எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு. அப்போது இவங்க வந்துட்டு மயிலை பார்த்து பயங்கரமாக முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. மயிலோடைய அம்மா அதுக்கு மேலே பாண்டியனை பார்த்து அப்படி முறைக்கிறாங்க. இப்போ இங்கே நின்றுக்கிட்டு வாப்பா இங்கே சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை, எதுக்கு 2 பேருக்குள்ளே சண்டை வந்துச்சு, எதுக்கு நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வீட்டு விட்டு துரத்து விட்டீங்க அப்படின்னலாம் வந்து கேட்குறாங்க. சரவணன் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பொண்ணு பார்க்க போகும்போது இது எல்லாத்தையும் மேடம் சொன்னாங்க, நாங்களும் இதெல்லாம் உண்மைன்னு நம்பி 2 பேருக்கும் ஊர் முழுக்க நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு. கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுது. இப்போ தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வரும், இவங்க சொன்னது அத்தனையும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க. இந்த விஷயம் கேட்டதுக்கப்புறமா என்னை இவ்வளோ ஏமாத்திருக்காங்க அப்படின்னு நான் பயங்கரமாக கோவப்பட்டு ஆத்திரமடைஞ்சேன். அப்புறம் குழந்தை விஷயத்தில் போய் சொன்னால், குழந்தை விஷயம் எல்லாருக்குமே தெரியும், பொய் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் இவ பண்ணது பொய் பித்தலாட்டம் அப்படின்னு தெரிஞ்சு இவகிட்ட நான் சரியாக பேசலை மேடம். இந்த மாதிரி நான் ஒதுங்கி இருக்க ஆரம்பித்தேன். அப்போது என்கிட்ட பேசுங்க மாமா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விடாமல் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட என்னையே என் அப்பா அம்மாவுக்கு எதிராக தூண்டி விட்டா, நான் தப்பான தொடர்பு வச்சிருக்கிறதாவும், நான் சரியில்லை, அவர் எப்போ பார்த்தாலே அவளை அடித்து கொடுமை பண்ணுறேன் அப்படின்றதாவும் என் அப்பா அம்மா கிட்ட சொன்னால், அவங்களும் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு என் அப்பா அம்மா மயிலை அவ்வளோ நம்பினாங்க. அவளை நம்பி பெத்த பிள்ளை என்னையே கேள்வி கேட்டாங்க, ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணுற, மயில் பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு அப்படி இப்படின்னு எனக்காகவே என் அப்பா அம்மா பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உண்மை பொறுக்க முடியாமல் என் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல முடியாமல் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறமா என் அப்பா அம்மா எல்லாருமே பயங்கர கோவப்பட்டு ஆத்திரமடைஞ்சு, ஸோ இவ்வளோ பேர் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வர வச்சு பேசினாங்க. பேசினதுக்கப்புறமா இப்படி ஒருத்தையால் என்னாடி நீ வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மேடம் வீட்டை விட்டு அவளை வெளியில் அனுப்பினேன். எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாருக்கும் அவள் மேலே கோபம். அதுக்கப்புறம் தான் நான் பண்ணது தப்பு அப்படின்னு மன்னிச்சிட சொல்லி என் கூட சேர்ந்து வாழணுன்னு அவள் இப்போ சண்டை போட்டுட்ருக்கா. அப்படி இருக்கிறப்போ தான் என்னால் அவள் கூட சேர்ந்து வாழ முடியாது, இவ்வளோ போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து, அதாவது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் டிவோர்ஸ் நோட்டீஸை பார்த்துட்டு அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுமோ அப்படின்னு பொண்ணோட வாழ்க்கை அப்படி போயிடுமோ அப்படின்னு வேணும்னே எங்கள் குடும்பத்தை மேலே இந்த மாதிரிலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேடம், இதுதான் நடந்த விஷயம் அப்படின்னு சரவணன் எல்லா விஷயங்களும் சொல்லிடுறாங்க. அப்படி அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறமா மயிலோடைய அம்மா இருந்துக்கிட்டே, மேடம் இல்லை மேடம் இதெல்லாம் போய் மேடம், எல்லாருமே போய் சொல்கிறாங்க, அது எப்படி மேடம், அநியாயமாக எங்கள் பொண்ணு மேலே பழிய போடுறாங்க, நாங்கள் உண்மையாக தான் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம், இவங்க எல்லாருமே போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவும், ஏமா நான் அவர்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன், நீ கொஞ்சம் நேரம் அமைதியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க மேடம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மயில்கிட்ட, என்னம்மா உன் புருஷன் சொல்கிறதெல்லாம் உண்மையா, இல்லை உன் அம்மா உன்னை அடித்து கொடுமைப்படாத வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டதா சொல்கிறாங்க, நீ சொல்லம்மா உன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை அப்படின்னு சொல்லவும் இங்கே மயில் ஒரே யோசனையாக தயங்கி நின்றுட்டுருக்காங்க. மயில் சொல்லுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்லவும், ஏம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மேடம் என் அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு மயில் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுடுறாங்க. இதை கேட்டதோ அவங்க வீட்டாளுங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. இப்போது என்னம்மா சொல்கிற நீ,
இப்படி சொல்கிற அப்போது உன் புருஷனும் உன் மாமியார் உன் மாமனார் இவங்க எல்லாரும் உன்னை அடித்து குடும்பம் பண்ணி வரதட்சணை கேட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டாங்களா? ஆனால் உன் புருஷன் அப்படியே மாற்றி சொல்கிறாரே அப்படின்னு. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடி? ஏகப்பட்ட பொய்ய சொல்லி தான் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு உடனே அப்படியே பிளேட்டை மாற்றி எங்கள் மேலே திருப்பி போடுற. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பொய் சொல்ல நீயும் உன் குடும்பமும் எங்கேயாச்சும் ட்ரைனிங் போகிறீங்களாடி? அப்பா உங்களை மாதிரி எங்கள் யாருக்குமே பொய் சொல்ல வராது மேடம். இவங்க குடும்பத்தார் அத்தனை பேருமே பொய் சொல்கிறாங்க மேடம். ஒரு குடும்பமாக சேர்ந்து எங்களை இவ்வளோ ஏமாத்திட்டு இருக்காங்க. எங்களை பார்த்தா எப்படி இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா மேடம்? நீங்கள் தான் நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு இவங்க உடனே நல்லவங்கன்னு நம்பிடாதீங்க அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. மேடம் நான் இப்போ கொஞ்சம் பேசலாமா? என் பையன் சொல்கிறது அத்தனையுமே உண்மை. நான் கூட இந்த பிள்ளையை எவ்வளோ நம்பினேன். ஆனால் கடைசியில் இப்படி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இவ்வளோ சண்டைக்கு அப்புறமும் நாங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பொறுமையாக தான் இருந்தோம். வீட்டு பொம்பளைங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையாகி கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் இவங்க எங்கள் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா தான் தெரியுது இவங்க எப்படி ஒரு கேவலமானவங்க அப்படின்னு. நீங்கள் தான் மேடம் இதுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தீர விசாரிக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. மேடம் கேட்டிங்களா? இப்போது என் மச்சானோ என் மச்சான் பையனோ இவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. நாங்களே இது கண்ணால் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லவும், மேடம் இல்லை மேடம் எல்லாருமா சேர்ந்து போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அன்றைக்கி ஏதோ நான் கோவத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டேன். நீயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. அதுவும் என்ன இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. என்னம்மா கேட்குறதுக்கு ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கியா? என் தங்கச்சி அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம், யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் நிற்கவும், என்ன இது இவங்க 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்களா? தங்கச்சி பாசத்தில் வந்து உருகி நிற்கிறாங்க. இத்தனை வருஷமாக இல்லாதவங்க இப்போ எங்கே வந்துட்டாங்க? எங்கே வந்து நின்றுக்கிட்டு இப்போது நியாயம் கேட்குறா அது கேட்குறான்னு இப்படி குழப்பி விடுறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு பாக்கியம் திருன்னு முடிச்சிட்ருக்காங்க. அப்போது என்னம்மா ஏதாச்சும் பேசு. உங்கள் வீட்டு மேலே இத்தனை குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அவங்க நீங்கள் இது ஒரு வார்த்தையே சொல்லிவிட்டு அமைதியாகவே நிற்கிறீங்க. ஏம்மா பளிச்சுன்னு ஏதாச்சும் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாதானே அப்படின்னலாம் வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க. மேடம் ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும், அடி பாவி இப்படி வாய்க்கு சம போய் சொல்கிறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, மாமா ப்ளீஸ் மாமா, ஏன் மாமா அநியாயமாக என் மேலே இப்படியெல்லாம் பழிய போடுறீங்க? ப்ளீஸ் மாமா நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்பட்றேன். என்கிட்ட அப்படி என்ன மாமா இல்லை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செஞ்சு தானே எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதுக்கு மேலேயும் வேணும்னா நாங்கள் எங்கே போகிறது மாமா? ப்ளீஸ் மாமா என்னை வெறுத்து ஒதுக்கிடாதீங்க, என் கூட சேர்ந்து வாழுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு மயில் அழுகுறாங்க. நல்லாவே நாடகம் ஆடுறான் அப்படின்னு ராஜி, செந்தில், சரவணன் எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அபாண்டமாக தேவையில்லாமல் பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மீனா வந்து மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்போது மயில் பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏங்கா ஏன் எங்கள் குடும்பத்தை உங்களுக்கு அப்படி என்ன துரோகத்தை பண்ணுச்சு? நேற்று கூட உங்களுக்காக நான் அங்கே வந்து நின்று பேசினேன். ஆனால் நீங்கள் இப்படி இந்த குடும்பத்து மேலே அபாண்டமாக பழிய போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அப்படின்னு மேடம் இவங்க சொல்கிறது அத்தனையுமே போய் மேடம். எங்கள் குடும்பத்தாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணலை. இதுக்கெல்லாம் ஆதாரமாக என்கிட்ட இன்னொரு சாட்சி இருக்குது. இவங்க மறைச்ச இன்னொரு பொய் இருக்குது. அது இன்னமும் என் குடும்பத்தாருக்கு தெரியாது அப்படின்னு மீனா சொல்லவும் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி. அப்போது சக்திவேல் கேட்குறாரு, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு. இவங்க தடபுடலாக அத்தனையும் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, ஏன் மாமா வெறுக்கிறீங்க? ஏன் இப்படி டிவோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னால இப்போ நீலி கண்ணீர் வடித்தாங்களே இந்த மயிலாக்கா. இவங்க 80 சவரன் போட்டுட்டு வந்தாங்களே அந்த அத்தனை நகையும் கவரிங்க. இந்த உண்மை எனக்கு ராஜுக்கு மட்டும்தான் தெரியும். இதையும் மறைச்சி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க மேடம். இதை இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது நாங்கள் வரதட்சணை கேட்டது இதுக்காகவா அப்படின்னு சொல்லவும், மேடம் இல்லை மேடம் எங்களால் முடியல அப்படின்னு தான் நாங்கள் கவரிங்கை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் இது எல்லாமே தங்கமாக வேணும் அப்படின்னு தான் மேடம் தௌரி கேட்டு இந்த மாதிரி எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. என் பொண்ணை வாழை வெட்டி அனுப்பிட்டாங்க அப்படின்னு அதையும் அப்படியே அட்டன் டைமில் போய் சொல்லி மயிலோடைய அம்மா சொல்லவோ அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. இங்கே மீனாவுக்கு போய் சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் மீனா கிட்ட எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்குது. இதை காட்டுறாங்க. இதை காட்டினதுக்கப்புறமா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்தை பார்த்து கேட்கவும், அப்போது என்னம்மா நீயும் அம்மா கூட சேர்ந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு. மேடம் இல்லை மேடம் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுறாங்க. கொஞ்சம் மிரட்டின உடனே மேடம் நான் சொல்லிடுறேன் மேடம் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன்.
தப்பு தான் மேடம், நாங்கள் போய் சொன்னது தப்பு தான் மேடம். என் அப்பா அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், நான் கேட்கல. எல்லா பொய்யும் சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவர் கூட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பொய்யை சொன்னால் அவங்க எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து நிற்பாங்க, கேஸை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா தான் மேடம் இந்த பொய்யெல்லாம் சொல்ல சொன்னாங்க. தப்பு தான் மேடம், மன்னிச்சிடுங்க மேடம். நான் வேணா தப்பு பண்ணதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் டிவோர்ஸ் மட்டும் வேணாம் மேடம், நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா போலீஸ்க்கே வந்து பயங்கர அதிர்ச்சி. என்னம்மா உங்கள் பொண்ணு எல்லா உண்மையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க, போதுமா? நான் சட்டப்படி பார்த்தா இப்போ இவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், உங்களை தூக்கி நாங்கள் ஜெயிலில் வைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஆடி போயிடுறாங்க பாக்கியம். மேடம் வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா, என்னதான் உருகி உருகி போய் சொன்னாலையும் நியாயத்து பக்கம்தான் கடவுள் நிற்பார் அப்படின்றது உண்மையாயிடுச்சு அப்படின்னு சக்திவேல் சொல்லவும், கவலைப்படாத கோமதி, உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம், கேஸ்லாம் எதுவும் போடலை அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. மேடம் கேஸ் எல்லாம் அவங்க எதுவும் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க, உங்கள் மேலே கேஸ் எல்லாம் எதுவும் ஃபைல் பண்ணலை, விசாரிக்க தான் கூட்டிகிட்டு வந்தோம், விசாரிச்சதில் உண்மை என்னென்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ சொல்லுங்கள் மேடம், நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? இவ்வளோ ஃப்ராடு தனித்தி பண்ணிவிட்டு மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எப்படி கூச்சமே இல்லாமல் போய் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுக்காகவே நானே இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவேன், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. போனால் போகட்டும்னு பொழைச்சி விட்டுறல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லிட்டு இருக்காங்க, யாருக்கும் அந்த மாதிரி துரோகம் பண்ணி எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி ஸ்டூடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.